இந்த லுக் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து நான் வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி வந்து ஃப்ளாரட்ஸ்லாம் உரிச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிலிண்டர் டிமாண்டுனால் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம குக்கிங்கில். ரைஸ் குக்கர்லாம் எடுத்து நான் வந்து வெளியே வச்சுட்டேன். ஸோ முதலையே வந்து ரைஸ் குக்கர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரியும் போது தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் தான் ஒரு 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கேன் ரைஸு. நிக்கில் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். நிக்கில் பார்த்திங்கன்னா என்னை விட ஹைட் ஆகிட்டாங்க. பசங்க வந்து கடகடன்னு வளர்கிறாங்க. அவன் கொஞ்சம் ஹைட்டு தான், பட் இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிட்டான். கஞ்சி வச்சிட்ருக்கேன். இந்த கஞ்சி மாவு வந்து ரீசெண்டாக சரண்யா வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பா. அவள் தான் எனக்கு இந்த மாவு வந்து கொடுத்துருந்தா. ஸோ இதில் வந்து இந்த கெட்டில் இருக்குல்ல, மல்டி குக் கெட்டில், இது தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பால் காய்ச்சறதுக்கு, ஏதாவது குக் பண்ணுறதுக்கு, நமக்கு இப்போ அந்த கேஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேஸே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயா ட்ராவல் அப்போ கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சிலாம் வச்சு கொடுக்கறதுக்கு. ஸோ இது அகரோட ரெகன்சி மல்டி குக் கெட்டில் தான். இது டபுள் லேயரோடு உங்களுக்கு வந்து வரும். கார்ன் பாயில் பண்ண, மொமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டேக் பண்ணியிருப்பேன், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அந்த கஞ்சி மாவு ரெசிபி ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கா, அங்கேயும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபனுக்கு லஞ்சுக்கான ப்ரிப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரவா உப்புமா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணால் எல்லாமே நம்ம ஒரே நேரத்துலேயே வந்து பண்ணிடலாம். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் அடுப்பு இல்லாமல் எப்படி வந்து குக் பண்ணுறது, இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போக போக வீடியோஸில் வந்து நிறையா ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த பக்கம் அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து டிஃபனுக்கான ப்ரிப்லாம் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து குக்கர்லேயே தான் வச்சு இண்டக்ஷன்லேயே தான் வந்து வைக்க போகிறேன். நிறையா வந்து இண்டக்ஷன் பேஸ் பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நமக்கு இந்த டிமாண்ட் டைம் தான் இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன்லேயும் பாதி குக்கிங், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் இதெல்லாம் சைட் பை சைட் வச்சுக்கிறப்போ நமக்கு வந்து வேலையும் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம ஒரே அடுப்புலேயே வந்து பண்ணாமல் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறப்போ நிறைய வேலைகள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே முடிகிற மாதிரி இருக்கும். டைமிங்குமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் நம்ம அந்த குக்கிங் டைம் வந்து. ஸோ இன்றைக்கி வந்து ரவா உப்புமாக்கு இது எப்பயும் ஷேர் பண்ணுற ரெசிபி தான். காய்கறிலாம் வந்து போட்டு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சமையல் முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு ஷூட்டுக்கு வந்து சரண்யா வீட்டுக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் வெங்காயம், தக்காளி, பட்டாணி, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரவா உப்புமா வந்து கடகடன்னு பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ எந்த டைம்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு கோ டு ஸ்நாக் மாதிரி அப்படின்னா ரவா உப்புமா தான். எங்களுக்கு வந்து மிட் நைட்டில் நானும் சரண்யாவும் ஏதாவது பேசிகிட்ருக்கோம், டக்குன்னு வந்து பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ரவா உப்புமா பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை வந்து வெறும்னா அப்படி சூடாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கும். அதை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து குக்கரும் வச்சுட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் ரைஸும் வந்து வச்சுட்டேன். இதுவுமே வந்து அகரோட ரைஸ் குக்கர் தான். இதில் வந்து ஒரு மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது காட்டியிருப்பேன். அதில் வந்து நம்ம காய்கறி குழந்தைங்களுக்கு இப்போ ஏதாவது ஸ்டீம் பண்ணி கொடுக்குறோம், சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம காய்கறி கொடுப்போம், இல்லை சூப்புக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம கண்டுக்கவே வேணாம். அது ஒரு பக்கம் அது வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். அந்த பக்கம் பருப்பும் விசில் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட காலிஃப்ளவர் பாயில் பண்ணி ரெடியாக இருக்குது. சாம்பார், ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பொரியல் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுவுமே இண்டக்ஷன் பேஸ் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கீழே டேக் பண்ணிடுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இது வந்து நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ நமக்கு வந்து அடிகனமாகவும் இருக்கும், கீழே வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து ஸ்லோ குக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன். இல்லை கொஞ்சம் கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, அப்புறமா வந்து பச்சை பட்டாணி எல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 2 பூண்டு வந்து நான் எடுத்து அப்படி இடித்து போடுவேன். ஸோ அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸோட கூட அப்படியே தொக்கு மாதிரி கலந்து சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, அதுக்கப்புறமா தோசை, அதோட கூட இந்த காலிஃப்ளவர் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவரை இதோட வந்து சேர்த்துட்டு, அது ஆல்ரெடி நான் எப்படி குக் பண்ணுவேன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி தண்ணியிலேயே வந்து பாதி வேக வச்சுருவேன். ஸோ அது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி அதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டு குக் பண்ணால் சீக்கிரமாக நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் குழியான கடாய் அதை வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் வந்து தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வந்து பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மேல் பொடி அளவு வந்து சொல்லியிருந்தேன். அந்த மேல் பொடி சாம்பார் பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு புளி தண்ணியெல்லாம் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக பருப்பும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மேல் பொடியை வந்து போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த மேல் பொடி வந்து அரைச்சி நீங்கள் போட்டு கூட சாம்பார் வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம இந்த கடலை போட்டு பிட்லை மாதிரி நாங்கள் வந்து செய்வோம். அதுக்கெல்லாம் வந்து வெறும் மேல் பொடி தான் வந்து சேர்ப்போம். அது வந்து அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே மேல் பொடி அளவு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பாதி கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பொடியை வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மேல் பொடி. அது வந்து இந்த மாதிரி கார பொரியலுக்கு சேர்க்கலாம், இந்த மாதிரி சாம்பார் அதுக்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சில பேர் அதில் தேங்காயும் அரைச்சி போடுவாங்க. அதுவும் கூட நீங்கள் அது வந்து நம்ம பொடியோடு அரைக்காமல் தனியாக தேங்காய் அப்போ மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடி வந்து கெட்டுடும். ரசமும் வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து கடகடன்னு இன்றைக்கி வந்து வேலை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் ரசம் தான். இதுக்கு நார்மல் ரசப்பொடி நான் உங்களுக்கு வந்து மைசூர் ரசப்பொடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க. பொடி அரைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சூப்பராக நம்ம இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பே ஆன் பண்ணாமல் நம்மளோட சமையலை வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென்ஷனே ஆகாமல் அப்ளையன்சஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சமையல் பண்ணிடலாம். சமையல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து சரண்யா வீட்டுக்கு வந்துட்டேன். குட்டீஸ்க்கு வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஆனுவல் எக்ஸாம் 16th வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஷூட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பூனலுக்கான ஒரு சீரீஸில் ஒரு ஷூட் அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லி. ஸோ அதுக்கான சில இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்னால் எடுத்து வைக்க முடியல, டைம் ஆகிடுச்சு தச்சு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு வந்து தனி வீடியோவாக வந்து கொடுக்குறோம். லீவு தான் இன்றைக்கி. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், இங்கே லஞ்சுக்கு வந்துட்டேன். நிக்கிலையும் கூட்டு வந்துட்டேன். அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ன்றனால அவன் உள்ளே போய் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கட்டும்ட்டு. மித்துனும் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக இங்கே தான் நான் வந்து இருக்க போகிறேன். சமையல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால் ஒன்றும் அது வேலை இல்லை. இனிமேல் போனால் ஈவினிங் டிஃபன் இது தான் நமக்கு வந்து வேலை. ஸோ அது வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வ்ளாகில் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். சரண்யா என்ன சமையல் பண்ணியிருக்கான்னா சாதம், என்னப்பா இங்கேயும் சாம்பார் தான். இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணால் லாங் பிடிக்கும். நிக்கில் அப்புறம் ரசம். நான் ஃபஸ்ட்டு நிக்கில் வர்ற மாதிரி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சமைச்சதை நான் வந்து அவருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இதுலேயும் சாம்பார் தான். ஆமாம், இதில் காலிஃப்ளவர் காய் இருக்கு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர் பொரியல். நிறையா தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்கு படம் இருக்கா? ரசம் எடுத்துகிட்டு வரல. இவன் ரசம் சாப்பிட மாட்டான். நிக்கில் இவன் வந்து ஒரு ரச பைத்தியம். நிக்கில் வருவான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் நிறைய தான் செஞ்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நிக்கில் வந்திருக்கான். அது இவளுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருக்கான். படிடா படி. ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். பூனலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதுதான் ஹேர் டூ பண்ணிக்கிறதுக்குன்னு. சரி, இப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல சரண்யா ஃபுல் ஃபார்மில் ரெடியாரான்னு.
எனக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். ஏன்னா பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னப்போ இன்னுமே அது இது கல்யாணம் மாதிரி தானே. பூந்தல் கல்யாணம் தான் சொல்லுவாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. தக்ஷு பூனல் அப்பெல்லாம் வந்து நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. 4 years ஆகும் அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அப்போ இப்போ பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். காட்டுறோம். நிறைய ஹேர் விஷயம்லாம் வாங்கியிருக்கேன். நல்லா வந்துடுச்சா? ஆமாம், ஹேருக்கு வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று லாவண்யாக்கு தெரியாதது நிறைய ஃப்ரெண்டு வேற எனக்கு கொடுத்துருக்கா, பிரியா வேற கொடுத்தா. அப்புறம் நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நான் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம தனியாக வந்து நான் வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து ஒரு சிலது எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸும் கொடுத்துருக்கேன். கொலுசு அப்புறமா ஒட்டியானம்லாம் அவங்க அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஸோ அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலன்னா ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நமக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான். இங்கெல்லாம் ஸ்டால் போடுவாங்க, நம்ம ஃப்ளாட்ஸ்லலாம் ஸ்டால் போடுவாங்க. அவங்க எதேச்சியாக ஸ்டால் போடும்போது நான் இல்லை இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படியே என்கிட்ட இத்தனை நேரம் என் கையில் இருந்திருக்கும். நான் மார்ச் எண்டில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து அப்போ நான் தனியாக காமிக்கிறேன். இப்போ ஒரு சில ஜுவல்ஸ்லாம் காமிக்கிறேன். நாங்கள் டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். அடா பண்ணுறானுங்க, விட்டுட்டு வந்துட்டா பார்த்தீங்களா இவனுங்கள? முடிச்சிட்டேன். தச்சு வந்து பாட்டு பாடியிருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது வேற, இது ஃபுல்லாக ஓட விட்டா ஏதாவது காப்பிரைட் வந்துடுமான்னு வேற இருக்கு. சும்மா உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. இல்லை அது நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்னு நினச்சிட்டேன். இவன் பார்த்துக்கிறானாங்க, இவன் பார்த்துக்க போறானா? இந்த கபோர்ட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னோட அந்த ஜுவல்ஸ் தான் இருக்கும். எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் பூனலுக்காக இதில் சேர்த்துட்டு இருக்கேன். லாவண்யா ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிருப்பா அந்த மாடல் டைப்பில். இது வந்து நான் அவள் போட்ட உடனே நான் வாங்கிட்டேன். ஓ, இதை தான் வாங்கியிருக்கியா நீ? இது சூப்பராக இருக்கும். இது வந்து நான் போட்ட உடனே இது வாங்கிட்டேன். இது 2 பேர். இது ஓகேங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக இது நேற்று வந்தது. இது வந்து இந்த ஜடபில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இது குவாலிட்டி பாரு. ஐயோ செமையாக இருக்கே. இந்த மாடல் இது வந்து இதை மேட்ச் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாரும் போட்டுக்கிறாங்கல்ல, ஸோ இது வந்து அட்டாச்மெண்ட்டோடயே இப்படியே வருது. ஆமாம் ஆமாம், அப்படி போட்டுக்கிறாங்க. இது வந்து இது இப்படி வருமா? அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வரும். ஸோ இதுலேருந்து ஒரு செயின் மாதிரி இப்படி போகுது இல்லையா? கரெக்ட். ஸோ அது வந்து அட்டாச்மெண்ட்டோட வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், இது தனியாக இந்த அட்டாச்மெண்ட் தனியாக வாங்கிட்டேன். ஸோ இது வந்து இதோட சேர்த்து இதை அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி இது வந்து நம்ம டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், மாடல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அதையும் காமிக்கிறேன். இது என்னது? இது வெறும் மாடல். ஓ, என் ஃப்ரெண்டு அவளும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் முன்ன பண்ணிட்டு இருந்தா.
ஸோ நான் இதெல்லாம் அவள்கிட்ட காமிச்சோன்னா அவள் என்ன பண்ணா, அவள் கொண்டு வந்து எனக்காக கொடுத்தா. இது வந்து கோல்டோட மேட்ச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்க, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். அப்புறம் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த டிசைன். அப்புறமா இதுவுமே நான் வாங்கிட்டேன். ஏன்? ஓ, உன் முடியல அப்படியே வைக்கிறதா இது? என் முடியல இது அப்படியே, என் முடி வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. இது வந்து இந்த கெம்பு 9 inch இது. இது வந்து என் முடிக்கு இது கரெக்டாக இருக்கு. ஓ, இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி, 500 சம்திங் நினைக்கிறேன். ஆனால் இது ஆனால் ஈஸி கட்டிடலாம் அப்படியே. உங்களுக்கு பின்னாடி அப்படியே ஹேரை பின்னிட்டு கட்டிடலாம். நான் தான் சரி நம்ம குயிக்காக கிளம்புறதுக்கு நல்லா இருக்கு. என்னோட ஹேர் சைஸ் இருக்கும் அது கரெக்டாக. என் முடி அவ்வளோ நீளமாக தான் இருக்கும். என் முடி நான் பின்னுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹைட் அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். என்னோட இதை விட லென்த்தாக தான் இருக்குது என் ஹேர். இவ்வளோ லென்த்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஸோ இது வச்சுட்டு ஒரு பூ வச்சா போதும். என் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே எப்படி இதெல்லாம் வச்சுப்பியா அப்படின்னு கேட்டா. இல்லை எனக்கு பிடிக்கும், நான் வச்சுப்பேன். இது வந்து இவ்வளோ தூரம் வருது என் ஹேரு. நான் இன்னும் இதை வச்சு பார்க்கல. இது வந்து இவ்வளோ தூரம் இப்படி போட்டால் இவ்வளோ தூரம் வருதா. ஸோ அது வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். இரு நான் வச்சுட்டு இது பண்ணுறேன். நான் வச்சுட்டு இது ஸோ இந்த லுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நான் இது வந்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். நான் ஆர்டர் பண்ணும்போதே நமக்கு அந்த சௌரி ஆர்டர் பண்ணும்போதே இந்த மாடல்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாடலில் ஒரு லேடி இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த ஜடாபில்ல வச்சுருந்தாங்க. செட்டாக வாங்கியிருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டு நான் லாங்கே கூட அந்த ஃபோட்டோ அனுப்பினேன். அவங்க ஒரு மாடல், அவங்க ரொம்ப அழகாக இருந்தது அவங்க ஹேருக்கு. அவங்க ஹேரோட லென்த்து தான் என்னோடதும் இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு கூட நான் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் என்னோட பையனோட புனல் கல்யாணத்துக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே வந்து மடிசாரோட பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம அழகாக பண்ணிக்கிட்டு இது போட்டுட்டோம் அப்படின்னா அதோட லுக் அப்போ தான் உங்களுக்கு ரியலாக தெரியும். அப்போ நம்ம ரியல் லுக்கை பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்போ நம்ம கெட் ரெடிலாம் போடலாம். அப்போ நான் போடுறேன். ஸோ இதோட பேக் போஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோ அட்டாச்